வணக்கம். வீலாக் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பண்ணாத ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கிறது தஞ்சை பெரிய கோயிலில் பண்ணியிருந்தோம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போது இந்த பொற்பனைக்கோட்டை பற்றின ஒரு அமெச்சூரான வீலாக் தான். ஸோ அதுக்காக தான் நான் இப்போது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே 2 விஷயத்தை நான் தேடி போனேன். முதல் விஷயம் வந்து 2500 வருடங்களுக்கு முன்பு பழமையான ஒரு இரும்பு உருக்காலை சென்னா குழி அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் தேடி போனேன். அப்புறம் முத்தரைய மன்னர்களால் கட்டப்பட்ட அந்த பொற்பனைக்கோட்டை தமிழகத்திலே எங்கும் இல்லாத அளவுக்கு 2 அடுக்கு அகழிகளை கொண்ட அகக்கோட்டை புறக்கோட்டைன்னு சொல்லி 2 அடுக்கு அகழிகளை கொண்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த கோட்டையாக அது இருந்திருக்கு. இந்த சேட்டலைட் பிக்சர்லேயே நமக்கு தெரியுது. இது ஒரு ஓவல் ஷேப்டு ஒரு ஒரு ஏரியாவாக இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பகுதி. ஸோ இதில் வந்து ரொம்ப ரோமானிய நாகரிகத்துக்கு இணையான ஒரு சிவிலைசேஷன் இங்கே வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக தான் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் பெற்று நிறைய சென்ற வருடம் தான் அகழ்வாராய்ச்சிங்கிறது இங்கே நடைபெற்றது. ஸோ அதை பற்றியும் தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போனோம். 2 இடமுமே பார்த்தோம். முதல் நாள் ஒரு முறை ட்ரை பண்ணோம். அங்கே மழை தவிர்க்க முடியாத காரணத்தினால மழை. ஸோ அன்னைக்கு நம்ம பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நம்ம போய் பண்ணது. கொஞ்சம் எடிட்டிங்லாம் ரொம்ப அமெச்சூராக இருக்கும். ஏன்னா வீலாக் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பராக நம்ம பண்ணி பழக்கப்படாத ஒரு விஷயம். அதுக்கு மன்னிக்கணும். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸையும் இங்கே கொடுங்க. நன்றி. மேலும் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு சைட்டுக்கு போகிறோம். இடத்துக்கு பேர் வந்து பொற்பனைப்பட்டி இடத்துக்கு போகிறோம். ஸோ அதனுடைய பாத்வே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை சிட்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். நீங்களே பார்க்கலாம், இதில் வந்து ரொம்ப பசுமையான, அதே நேரம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. இங்கே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு பழமையான ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அயன் ஃபேக்ட்ரி, இரும்பு உருக்காலை. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தெரியல மழை அலோவ் பண்ணுதான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். இதுக்குள்ளே ஒரு 6 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறமா நம்ம பொற்பனைக்கோட்டை என்ட்ரன்ஸுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். பொற்பனைக்கோட்டை அப்படிங்கிறது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதுக்குள்ளே, இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இன்னும் இந்த வலது பக்கம் உள்ளே திரும்பி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக போய் பார்க்கலாம். வாங்க. ஸோ இந்த கோவில் அருகாமையில் வந்துட்டோம். பொற்பனைக்கோட்டை கோவில் செல்லும் வழின்னு போட்டிருக்கு. மறுபடியும் ஒரு பகுதிக்குள்ளே பிரியுது. உள்ளே போய் பார்க்கலாம். இந்த முனி கோயில் தாண்டி தான் நம்ம வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு போகலாம். வந்து இந்த பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் கோயில் தாண்டி இந்த வழியில் வந்து மீண்டும் இங்கே வந்து ஒரு காட்டுப்பகுதி தொடங்குது. ஸோ அது ஒரு சின்ன கிராமம். அந்த தாண்டி அதை பைபாஸ் பண்ணி நமக்கு 2 வழி தெரியுது. ஸோ இது ஒரு ஓவல் ஷேப்டு, நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு ஓவல் ஷேப்டு ஏரியா. ஸோ இங்கே வெளியே தெரியறது, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு கரை மாதிரி. இது வந்து அகழி இருந்த 2 கோட்டை இருக்குது இங்கே, மேலக்கோட்டை கீழக்கோட்டைன்னு. அதில் அந்த கீழக்கோட்டையினுடைய அகழி இது நீங்கள் பார்க்குற சிதிலமடைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு ஏரியினுடைய கரை மாதிரி இருக்கிறது. இதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறதும் அந்த பொற்பனைக்கோட்டையினுடைய வெளி அகழி, அதாவது புறக்கோட்டை அகக்கோட்டைன்னு இருக்குது. அதில் வந்து இது வந்து புறக்கோட்டை. ஸோ புறக்கோட்டைங்கிறது ஒரு அவுட்டர் ஃபென்சிங் மாதிரி. அதனுடைய சிதிலங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ இன்னும் கூட ரொம்ப டீப்பாக நம்ம இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம். இப்போது இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வந்து இதனுடைய சுற்றளவே ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குது இந்த கோட்டையினுடைய சுற்றளவு. இப்போ நீங்கள் பார்க்குறது இதோடைய தாமரை குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தரைய மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை காலத்தை, அந்த கட்டப்பட்ட அந்த காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு குளமாக இது இருக்குது. ஆனால் இன்றைக்கி பராமரிப்பு இல்லாமல் நீங்களே பார்க்குறீங்க இல்லையா எப்படி இருக்குன்னு. இந்த கோட்டையினுடைய ஒரு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புதர் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஜூம் பண்ணுறேன். இந்த புதருக்குள்ளே போய் தான் நம்ம அந்த கோட்டைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். இதுக்கு மேலே வண்டி கொண்டு போக முடியுமான்னு தெரியலை. வண்டியை நிறுத்திட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து எனக்கே ரொம்ப முழுக்க ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பாக தான் இருக்குது.
அந்த குளத்தினுடைய வடகரைக்கு வந்துட்டோம். தாமரை குளம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வடகரையிலேருந்து இங்கே மறுபடியும் ஒரு மேலே ஒரு கோட்டை பாதை மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே போய் தான் நம்ம கோட்டையை தேடணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக இருக்குது. இப்போ நான் நிற்கிறது ரொம்ப அடர் வனப்பகுதின்னு சொல்லலாம். ஆள் அரவமே இல்லாத ஒரு வனப்பகுதி. ஸோ இங்கே இதுக்குள்ளே மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே இன்டெப்த்தாக போய் தான் அந்த கோட்டையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். கோட்டையினுடைய சிதிலங்கள் மட்டும்தான் இப்போ அங்கே இருக்குது. கோட்டை நார்மலான ஒரு ஃபோர்ட் மாதிரிலாம் அங்கே இல்லை. அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய இடமும் அந்த 2500 வருஷங்கள் பழமையான இரும்பு உருக்காலை தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். தொடருவோம். அது திக்கு திசை தெரியாத இடம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சரியான உதாரணம் இந்த இடம் தான். பாருங்கள், நம்ம எந்த டைரெக்ஷனில் வந்தோம், வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து வந்திருக்கோம். ஞாபகம் வச்சுக்கணும் திரும்ப போகிறதுக்கு. இதுக்கு மேலே ஒரு சின்ன மதில் மாதிரி இருக்குது. ஆனால் அதனுடைய முடிவு எங்கே அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு மேலே ஏறுறதுக்கு வழி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே அதனுடைய ஒரு பாதை மாதிரி இருக்குது. போய் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அடர்வான பகுதி. பகல் தான் இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி இருளோன்னு இருக்க ஒரு இடமா தான் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிறது இந்த கோட்டையினுடைய அகக்கோட்டைன்னு சொல்கிறாங்க. புறக்கோட்டை அகக்கோட்டைன்னு சொன்னோம் இல்லையா? நம்ம ஏறிட்டு இருக்கக்கூடியது அந்த அகக்கோட்டையினுடைய மதில்கள் மேலே அப்படி சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த முனி கோயில் இருக்குது, தூரத்தில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நிற்கிறது வந்து பொற்பனைக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பழமையான ஒரு கோட்டையினுடைய அகச்செவரில், அகமதில் அப்படின்னு சொல்லலாம். அகக்கோட்டை 2 மேலே கோட்டை கீழே கோட்டைன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம நிற்கிறது இப்போது இந்த மேலக்கோட்டையில். அதனுடைய சிதிலங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தாலே தெரியுது, இங்கே வந்து மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடமா தான் இது இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை பார்க்க வந்தோம். பட் ஆனால் அங்கே இப்போ பர்மிஷன் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம், பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து இந்த காட்டுப்பகுதிக்கு நடுவில் இவ்வளோ பேரை பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நமக்கு அனுமதி கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம புகைப்படம் எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்க இந்த அகழ்வாராய்ச்சி பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பள்ளம் தோண்டிட்டு அதிலேருந்து அந்த மணல்லேருந்து சலித்து எடுக்கிறாங்க. இந்த நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான கொளுத்து வேலை செய்கிற பொருட்களை வச்சு தான் இதை நம்ம செய்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் மண்பாண்டங்கள் பார்க்கலாம். உடைந்த மண்பாண்டங்கள், 2000 வருஷத்துக்கு முற்பட்ட அந்த மக்களினுடைய அந்த வரலாற்றை பறைசாற்றும் விதமாக இருக்கக்கூடிய மண்பாண்டங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு காமன் பப்ளிக்கு இங்கே ஆய்வு பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. இவங்க 2 பேரும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவங்க அந்த அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரிகள். ஒருத்தர் வந்து ரிட்டையர்டு பர்சன், ஒருத்தர் வந்து இப்போ கரண்ட்லி இதில் இன்வால்வ் ஆகிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கீழடியில் பார்த்துருப்பீங்க, நெடுவாசலில் பார்த்துருப்பீங்க, நிறைய அகழ்வாராய்ச்சி சைட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்தளவுக்கு இன்னும் இங்கே முழுக்க அகழ்வாராய்ச்சி பண்ணி முடிக்கப்படலை, தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சென்ற வருடம் தான் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது தொடக்க நிலையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கே வந்து இந்த அளவுலேயே வந்து இவங்களுடைய இங்கே வாழ்ந்த மக்களினுடைய பொற்பனைக்கோட்டை மக்களினுடைய தொன்மைங்கிறது கிட்டத்தட்ட ரோமானிய சிவிலைசேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிற்கிற இடம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு உருக்காலை ஒன்று இருந்திருக்கு இந்த பொற்பனைக்கோட்டைக்குள்ளே. ஸோ அங்கே வந்து எப்படி இருக்குது அந்த அயன் ஃபேக்ட்ரின்னு சொல்லலாமான்னு தெரியல. அந்த காலத்தில் இருந்த ஒரு உருக்காலை ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியை முழுக்க வந்து இந்த ஆரஸ்பதி மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி, முழுக்க வனப்பகுதி, திக்கு திசையே தெரியாத ஒரு பகுதி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த உருக்காலை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம கோட்டையை நோக்கி இன்னும் கொஞ்சம் தொலைவில் போனால் தான் நம்ம வந்து அந்த கோட்டை அட்லீஸ்ட் அதனுடைய ரிமைன்ஸையாவது நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு 2000 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரும்பு உருக்காலையாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் இரும்பை வந்து தமிழர்கள் உருக்கி பயன்படுத்தினாங்கங்கிறதே ஒரு ஆச்சரியம். மற்ற உலக நாகரிகங்கள்லாம் முதிர்ச்சி பெறத்துக்கு முன்னாடி இவங்க வந்து இரும்பை உருக்கி பயன்படுத்துனாங்கன்றதே ஒரு ஆச்சரியம். ஆனால் அதனுடைய எச்சங்கள் இன்றைக்கும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதுவும் இதே பொற்பனைக்கோட்டைக்குள்ளே அந்த கோட்டையை நோக்கிய பயணத்தில் இடையில கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி தான். கடைசியாக நம்ம இங்கே வந்து சேர்ந்துட்டோம். சென்னாக்குழி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2500 வருடம் பழமையான இந்த பாறைக்குள்ளே லேட்ரைட் ஸ்டோன்ஸில் அமைக்கப்பட்ட இரும்பு உருக்காலை. ஸோ இதில் வந்து ஃபுல்லுக்குள்ளே எல்லாமே இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த சென்னாக்குழியில் இரும்பை ஊற்றி அதை உருக்கி அதை வந்து பல வடிவங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இடம் இது. இது ரொம்பவே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக கடைசியாக நம்ம இந்த கோட்டையினுடைய அந்த சிதிலங்கள் எங்கேயாவது தென்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம். இவ்வளோ தூரம் காட்டுப்பகுதிக்குள்ளே வந்த அப்புறமும் நமக்கு மிச்சம் தெரியறது இந்த செவர்கள் மட்டும்தான். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், இந்த மாதிரியான தொல்லியல் தொன்மை கொண்ட இடங்களில் நிறைய ஆராய்ச்சிகள் தனியார் அமைப்புகளும் நிறைய செய்யணும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய தனியார் அமைப்புகளும் நம்மள மாதிரி ஃப்ரீலான்சர்ஸும் இந்த மாதிரி பழங்கால வரலாறு, பழங்கால தமிழர் வரலாறு, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, சர்வதேச வல்லுநர்கள் இந்த இடங்களில் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அரசாங்கம் சார்ந்த நபர்களும் இந்த மாதிரி தனியார் நபர்களும் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை ப்ரிசர்வ் பண்ணாமல் விட்டுட்டோங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது வந்து எங்கேயோ ரிமோட் லொக்கேஷனில் இல்லை. புதுக்கோட்டைங்கிறது ஒரு மாவட்ட தலைநகரம். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பயணத்தில் இந்த இந்த காட்டுப்பகுதிக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோட்டை நம்ம சென்றடைய முடியுது. அங்கே ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது. இந்த கோட்டையை சுற்றி இந்த முனி கோயில், இங்கே இருக்கக்கூடிய அந்த முனி கோயில் தான் வந்து இந்த புதுக்கோட்டை நகரத்தையே பாதுகாக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ இந்த இடத்துல சரி கோட்டைன்னு சொல்கிறாங்க. நம்ம நெட்டில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நிறைய நம்ம பார்க்கும்போதே ஒரு பெரிய ஒரு ஷேப்டு ஒரு கோட்டை மாதிரி தெரியுது, சேட்டலைட் பிக்சரில் தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பில்டிங்காக அது ஒன்றுமே இல்லாமல் இந்த நிலமையில தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இப்போது? ஸோ இந்த நிலமையில தான் இருக்குது. இது நீங்கள் வரணுன்னா புதுக்கோட்டையிலேருந்து 2-3 வழி இருக்குது. ஏன்னா இது ஒரு அகழி மாதிரியான இடம் தான், ஒரு ஓவல் ஷேப்டு இடங்கிறதுனால புதுக்கோட்டை நகரத்திலேருந்து கிழக்கில் வந்தாலும் இங்கே வர முடியும், வடகிழக்கில் வந்தாலும் நீங்கள் இங்கே வர முடியும், தெற்கு பகுதியிலேருந்தும் இங்கே வர முடியும். இந்த ரோடு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இங்கே நான் இப்படி திருப்புறேன் கேமராவை பாருங்கள். இந்த ரோடு போன்ற அமைப்பு எல்லா இடங்கள்லையும் இல்லை. இது வந்து அந்த அகழியை சுற்றி இப்போது 2010க்கு பிறகு அமைக்கப்பட்ட பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தொல்லியல் துறை ஆர்வம் எடுத்து இதில் உள்ள ஆர்கியாலஜிக்கல் சர்வே நடந்த இடம் இன்றைக்கி நடக்கலை. இப்போ நம்ம வந்து 2022 செப்டம்பரில் இருக்கோம். இன்றைக்கி போகும்போது அந்த இடம் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. சில பேர் வந்து அங்கே பதிவுகள் பண்ணியிருக்காங்க, அங்கே பார்க்க முடியுது. அதை வந்து நான் தரவுகள் கொண்டு பிக்சர்ஸும் வீடியோஸும் இங்கே ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இரும்பு உருக்காலை பார்த்தோம். 2000 வருட பழமையான இரும்பு உருக்காலை. அங்கேயும் வந்து நம்மளுடைய வீலாக் பண்ணுறதுக்கு இப்போ அனுமதி தரப்படவில்லை. அதுவும் வந்து இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுற இடத்துலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. ஒரு அகழி இப்போ பொதுவாக என்ன, ஒரு கோட்டை ஒரு அகழினா எப்படி இருக்கும்? ஒரு கோட்டை இருக்கும், அந்த கோட்டையை சுற்றி ஒரு அகழின்னு ஒன்று இருக்கும். அதில் நீர் நிரப்பி முதலைகளும் எதிரிகள் கிட்டேருந்து அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு அகழின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் புறக்கோட்டை அகக்கோட்டைன்னு இருக்குது. நான் கீழே உள்ளே வரும்போதே நான் சொன்னேன். உள்ளே வரும்போதே வந்து நம்ம ஒரு பாதை மாதிரி காமிச்சோம். அங்கேயே வந்து நம்ம வந்து இந்த 2 விஷயத்த சொன்னோம். கீழே கோட்டை மேலே கோட்டைன்னு சொல்கிறாங்க. அது இந்த ஊரில் இங்கே ஸ்லாங்கு, இங்கே இருக்கக்கூடிய அந்த கலோக்கியல் மொழியில் அவங்க சொல்கிறாங்க. தூய தமிழில் நம்ம சொல்லணும்னா புறக்கோட்டை அகக்கோட்டை அப்படின்னு சொல்லணும். சரி, இதை யார் கட்டினாங்க? இந்த கோட்டையை இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த கோட்டையினுடைய சிதிலங்கள் யாருடைய ஆட்சியில் கட்டப்படுதுன்னா முத்தரைய மன்னர்களுடைய ஆட்சியில் 1600களில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இதை பற்றின ஒரு உறுதியான வரலாறுங்கிறது நிறைய இடங்களில் வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுது. ஆனால் இந்த மன்னர்கள் சாதாரண ஆளுங்க இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ரோமானிய எம்பையருக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு அளவில் இருந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி நம்ம இதை சொல்லும்போது சாதாரண விஷயமா இருக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை நகரம்ங்கிறது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் காலத்தில் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போது விஜய ரகுநாத சேதுபதி மன்னர்கள் ஆண்ட புதுக்கோட்டையை பற்றி நம்ம பேசலை. அதுக்கும் முன்னாடி இருந்த பழமையான புதுக்கோட்டை அப்படிங்கிறது இந்த இடத்த ஒரு மைய நாகரிகமாக வச்சு தான் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் இல்லை, இருந்தாலும் இங்கே எனக்கு என்னுடைய மனைவியெல்லாம் இந்த ஊர் தான்.
ஸோ அவங்க மூலமாக தான் இந்த இடம் எனக்கு தெரியும். அவங்க கூட பேசும்போது தான் இந்த இடத்த பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம அந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்போம். அது அன்றைக்கி வந்தோம். பட் ஆனால் அன்றைக்கி வந்து மழையால் தடைப்பட்டுருச்சு. அன்றைக்கி நம்ம அதை செய்ய முடியல. இன்றைக்கி இந்த டைம் இப்போ நான் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட நண்பகல் டைம். ஆனால் இப்போவுமே இங்கே வந்து ஆள் நடமாட்டமோ இங்கே யாருமே இல்லை. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை ஒரு சுற்றுலாத்தலமாக மேம்படுத்தி இதனுடைய இந்த சிதிலங்களையெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேம்பாடு செஞ்சு இங்கே நீங்கள் பார்க்கலாம். வெறும் அந்த ஒரு 2500 3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு கற்றளி இருந்தது, எப்படி ஒரு சுடுமண் கற்றளி இருந்தது, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அந்த தொல்லியல் துறையினுடைய டேர்ம்ஸில் எனக்கு சொல்ல தெரியல. நான் ஒரு காமன் மேன் தான். நம்ம வரலாறு சீரீஸில் இந்த வீடியோ தான் ரொம்ப முக்கியமான வீடியோவாக நான் பார்க்குறேன். ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நேற்று நம்ம பேசியிருந்தோம் தேரிக்காடு, அதுவும் பல பேருக்கு தெரியும். அங்கே போகாதவங்களுக்கு கூட நம்ம தெரியும். ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியல. அதே சேம் டைமில் இதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் அவ்வளோ இருக்குது. இதனுடைய அமைப்புங்கிறது ரொம்பவே ஆச்சரியகரமாக இருக்குது. ரொம்பவே புத்திசாலித்தனமாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம முதல் முறையே வரும்போது நம்மளே வழி தெரியாமல் நிறைய குழம்பி இங்கே உள்ளே வரும்போதே கூட திக்கு திசையே நமக்கு தெரியல. வழி காட்டுறதுக்கும் இங்கே யாரும் இல்லாததுனால நம்ம ஒரு வழியாக அந்த கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் அங்கே கோட்டை இல்லை, இந்த ரிமைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான ஆனால் சோகமான ஒரு உண்மை தான். ஸோ இந்த உருக்காலையை பொறுத்த வரைக்கும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வந்து இப்போ நீங்கள் முத்தரையர் மன்னர் கட்டின கோட்டைன்னு சொன்னால் கூட அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இரும்பு செஞ்சுருக்காங்க. இரும்பு உருக்காலை, இரும்பை உருக்கி அதை மெட்டலர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மெக்கானிசம்லாம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணாங்க. நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இந்த இடத்துலையும் அதுக்கான எச்சங்கள் இருக்குங்கிறத நம்ம இந்த காணொலியுடைய முற்பகுதியில் பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு ரீச் ஆணுச்சு, இந்த இடத்த பற்றின முக்கியத்தன்மை புரிஞ்சுதுங்கிறது தெரியல. ஏன்னா வீடியோவில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம காமிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இது ரொம்ப அடர்வான பகுதி. இங்கே வந்து எங்கள் டைரக்ஷனுக்குமே எதுக்குமே நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு வகையில் தான் இது இருக்குது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் ரோடு போட்டிருக்காங்க. மற்றபடி இங்கே வந்து எந்த விதமான லேண்ட்மார்க்ஸோ, இவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டான வரலாறில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு ஒரு மார்க்ஸோ ஒரு கரெக்டான கைடன்ஸோ இங்கே இல்லை. ஒருவேளை தொல்லியல் துறை அதிகாரிகளோ சுற்றுலாத்துறை அதிகாரிகளோ தமிழக அரசு சார்ந்த நபர்களோ இந்த பதிவை நீங்கள் பார்க்க நேர்ந்தது அப்படின்னா இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இன்னொரு யூனிக்கான சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி.